தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 10/4/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. கடவுளுக்கு அஞ்சி நடப்போரை ஒருபோதும் அசைக்க இயலாது, பொல்லாரோ நாட்டில் குடியிருக்க மாட்டார் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஒரு நல் ஆலோசனை என்னவென்றால், நாம் கர்த்தருக்கு மட்டுமே பயந்து அவர் வழிகளில் வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்தி வாழ்ந்தோம் என்றால் நாம் என்றும் அசைக்கப்பட மாட்டோமாம். நம்மை அழிக்க வேண்டும், நம்மை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்க வேண்டும் என்று எத்தனையோ சதிகள் செய்தாலும் நம்மை அசைக்க யாராலும் இயலாதாம். பிரியமானவர்களே, ஏனென்றால் நாம் கன்மலையாகிய கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் இருக்கின்றோம். ஆகவே நம்மை எதிர்க்க வந்தவர்கள் அவர்கள்தான் அழிந்து போவார்களே வழிய நம்மையும் நம் சந்ததியையும் கர்த்தர் என்றும் கன்மலையின் வெடிப்பில் வைத்து எந்த தீங்கும் அண்டாமல் பாதுகாப்பேன் என்று வாக்களிக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் இந்த கிருபையின் நாட்களில் இன்னும் பரிசுத்தமாகி கர்த்தருடைய அடைக்கலத்தில் வந்து அவருடைய கண்மலையில் நாம் ஒட்டி கொண்டோம் என்றால், கண்மலையாம் கிறிஸ்துவை அண்டிக் கொண்டோம் என்றால், உலகில் எந்த தீய சக்திகளும் எந்த எதிரிகளும் நம்மை அழிக்க முடியாது. கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியும் பாதுகாப்பேன் என்று உறுதி கூறுகின்றார். ஆகவே நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம், கண்மலையின் நிழலுக்குள் வந்து விடுவோம், கர்த்தரின் ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் அப்பா, நாங்கள் நீதிமான்களாக உமக்கு பயந்து வாழும் பொழுது எங்களை எந்த சக்தியும் அசைக்க முடியாது என்று நீர் கூறின அந்த கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றி அப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனும் சகோதரியும் யாரோ ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக கலங்கி கண்ணீரோடு முத சமூகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவரே, நீர் அவர்களை மன்னியுங்க. அறிந்து அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்து அவர்களை பரிசுத்தவானாக மாற்றி முது கண்மலையின் நிழலுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் எதற்காக ஜெபிக்கிறார்களோ, தங்கள் பிள்ளைகளுக்காகவோ, தங்கள் கணவர்களுக்காகவோ அல்லது எந்த காரணத்திற்காகவோ அவர்கள் கண்ணீரோடு ஜெபிக்கின்றார்களோ அந்த ஜெபத்திற்கு பதில் தாங்க. அவர்களையும் அவர்கள் சந்ததியும் கண்மலையில் வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. சாட்சியாய் நிறுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.